அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகளை நாம் தொடர்ந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி காலையில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம். அது என்ன வீடியோ அப்படின்னா, முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் வெளியான வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. அதனுடைய டீட்டெயில் இன்னும் அவங்க அப்டேட் பண்ணலை. ஸோ அப்டேட் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அவங்க இப்போ அது சம்மந்தமாக அந்த இன்க்ரீஸ் பண்ண வேக்கன்சியோடைய மொத்த லிஸ்ட்டையும் அவங்க வெளியிட்ருக்காங்க. அது என்னென்ன டிபார்ட்மெண்ட் கீழே வருது, அது என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கன்சி வருது அப்படிங்கிற ஒரு விரிவான அறிவிக்கையை அவங்க வெளியிட்ருக்காங்க. அது குறித்து பார்க்குறது தான் இந்த வீடியோவில் நோக்கமே. ஸோ இன்றைக்கி வெளியான இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நியூவாக ஆட் பண்ண போஸ்ட் என்ன அப்படின்னா, டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்துலேருந்து தான் வெளியாக இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த எக்ஸாமில் நம்மளுடைய முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் உள்ள வேக்கன்சியும், தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டுடைய வேக்கன்சியும், சென்னை மெட்ரோ வாட்டர் உள்ள வேக்கன்சியும், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் உள்ள வேக்கன்சியும் இருக்குது. இப்போ அது கூட டவுன் பஞ்சாயத்தில் உள்ள வேக்கன்சியும் ஆட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆட் பண்ண வேக்கன்சி எதில் வருது அப்படின்னா, அசிஸ்டண்ட் இன்ஜினியர் முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்தில் 25 வேக்கன்சி வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஓவர்சீர் முனிசிபாலிட்டியில் உள்ள ஓவர்சீர் வேக்கண்ட்டுக்கு 113 வேக்கண்ட் இருக்குது. அடுத்து டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அதில் பார்த்திங்கன்னா 153 வேக்கன்சி இருக்குது. அடுத்து நம்மளுடைய ஒர்க் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 60 வேக்கண்ட் இருக்குது. ஸோ மொத்தம் 351 வேக்கன்சியை அதிகரித்து இவங்க இன்றைக்கி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த 351 வேக்கன்சியுமே ஏற்கனவே உள்ள பிரிவுகளில் டிபார்ட்மெண்ட்டில் இல்லாமல் தனியாக டவுன் பஞ்சாயத்தில் உள்ள வேக்கன்சியை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு டிடிபி கீழே பார்த்தா தெளிவாக போட்டிருப்பாங்க. ஸோ டிஎம்ஏ அப்படின்னா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிடபிள்யூ டுவாட் அப்படின்னா தமிழ்நாடு வாட்டர் அண்டு ட்ரைனேஜ் போர்டு, அப்புறம் சென்னை மெட்ரோ வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், டைரக்டரேட் ஆஃப் டவுன் பஞ்சாயத்து. ஸோ இந்த மொத்தம் வேக்கன்சி பார்த்திங்கன்னா 2455 வேக்கன்சி. ஸோ கால்ஃபர் பண்ணும்போது இருந்த வேக்கன்சியை விட இப்போ 2 முறை அந்த வேக்கன்சி அதிகரித்து இவங்க ஆணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேலும் இந்த வேக்கன்சி அதிகரிக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் அவங்க போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகமாக்குன இந்த 351 வேக்கன்சியும் இந்த ஒவ்வொரு பிரிவுகள்லையும் என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டையும் அவங்க இப்போ வெளியிட்டிருக்காங்க டீட்டெயிலாக. இப்போ நீங்கள் அதையும் பார்க்கலாம், ஸ்க்ரீனில் காட்டுறவங்களுக்கு நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அந்த 351 வேக்கன்சியோட ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஇக்கு, அடுத்து ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு, அடுத்து ஓவர்சீருக்கு, அடுத்து ஜேஇயோடைய பிளானிங்க்கு. ஸோ ஜென்ரலில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அப்புறம் ஜென்ரல் உமன், அப்புறம் விடோ, பிடபிள்யூடி, எக்ஸைஸ்மேன், இந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன வேக்கன்சி இருக்குதுன்னு தெளிவாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஏஇக்கு 25 வேக்கன்சியும், அடுத்து நம்மளுடைய ஒர்க் இன்ஸ்பெக்டருக்கு 60 வேக்கன்சியும், ஓவர்சீருக்கு பார்த்தீங்கன்னா 113 வேக்கன்சியும், ஜேஇ பார்த்திங்கன்னா 153 வேக்கன்சியும் விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் ஏற்கனவே அந்த டீட்டெயில் விட்டுருக்காங்களே, ஃபஸ்ட்டு வெளியிட்ட எல்லா வேக்கன்சிக்குமே ப்ராப்பராக அவங்க விட்டுருக்காங்க வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை. ஸோ இப்போயும் வெளியாகக்கூடிய இந்த வேலைவாய்ப்புகளுக்கான வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனை அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஜென்ரல், பிசி, எம்பிசி, அப்புறம் நம்மளுடைய எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, முஸ்லீம், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும்
எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக வந்து இந்த ரோஸ்டர் இந்த ரொட்டேஷன் டேன் இது இப்படி தான் விடுறாங்க. அதில் வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிலாம் வந்து கிடையாது. எல்லாருக்கும் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து ஏன்னா கமெண்டில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கு அதிகமாக இருக்குது பிஎஸ்டிஎம்மு, காமனில் உள்ள வேக்கன்சியை விட பிஎஸ்டிஎம்மில் அதிகமாக இருக்குது அப்படிலாம் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து இந்த ரொட்டேஷன்லையும் ரிசர்வேஷனில் வந்து டிஎன்பிஎஸ்சியோ மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோ ப்ராப்பராக தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாயிரும்ட்டு அவங்க அந்த ரொட்டேஷன் ரிசர்வேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்க வாட்ச் பண்ணி தான் லிஸ்ட்டை வெளியிடுவாங்க. அதனால் யாரும் வந்து அவங்களுக்கு கூட இருக்குது அப்படின்னு மொத்தம் பார்க்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டீட்டெயில் இருக்குது. எத்தனாவது ரொட்டேஷனில் வந்து வரணும், மொத்தம் வந்து 200 ரொட்டேஷன் இருக்குது ஒவ்வொரு இதுலேயும். அதில் ஜென்ரல் டேனுக்கு, பிசிக்கு, பிசி முஸ்லீம், அந்த மாதிரி நிறையா பிசியில் வந்து உமனுக்கு, அப்புறம் விடோவுக்கு, ஜென்ரலுக்கு, அப்புறம் வந்து பிஎஸ்டிஎம்முக்கு, எக்ஸர்வீஸ் மேனுக்கு அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இந்த எல்லாமே சேர்த்து ரொட்டேஷன்லையும் டேன்லையும் ஒரு லிஸ்ட்டு கவர்மெண்ட்டே போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு இதுக்கு பிஎஸ்டிஎம் அதிகமாக இருக்குது, ஒரு இதுக்கு பிஎஸ்டிஎம் கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த கம்பேரிசனை விட்டுருங்க. அது கரெக்டாக தான் இருக்கும், தப்பு வர வாய்ப்பு இல்லை. தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ 2104 வேக்கன்சியாக இருந்தது, இப்போ 350 வேக்கன்சியாக அதிகமாகிருக்கு. ஸோ 351 வேக்கன்சி அதிகமாகிருக்கு. ஸோ அதனுடைய டீட்டெயிலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க இதை நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நல்லா எக்ஸாம் எழுதுங்க. பெரிய போஸ்ட்டுக்கு போகக்கூடிய இதை நீங்கள் உருவாக்கிங்க. ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்னாலோ டவுட்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.